போட்டு அவங்க வைக்கணுமா? இதுதான் அவங்களோட ட்ரிக்கு. பொட்டெல்லாம் எடுக்கணும் அப்படியே கண்ணெல்லாம் கசக்கிற மாதிரி பண்ணி பொட்டை வந்து எடுத்துட்டு வருவாங்க ஈவினிங் டைம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு மினி பிளாக்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் வந்து ஸோ கொஞ்சம் அசந்தான் போதும். மினி பிளாகில் வந்து நான் என்னோட ஈவினிங் டைம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட முன்னாடி எப்படி இருக்குன்னா, வெளியே போகிறதுக்கு முன்னாடி தன்மைக்கு வந்து ஒரு கிளாஸ் பால் வந்து கொடுத்துட்டு வெளியே போகிறதுக்கான ரீசன் வந்து கொஞ்சம் விளையாடுவோம் அண்ட் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு திங்ஸ் வந்து வாங்க வேண்டியது இருக்கும் வெளியே. இப்போ டைம் வந்து 6:30 ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப டஃப்பான டாஸ்க் என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரே ஒரு கிளாஸ் பால், ஆனால் அதை குடிக்கிறதுக்கு மேடம் வந்து ரொம்ப நேரம் ஆக்குவாங்க. இது 2வது பொட்டு. சூப்பர். பப்போ எங்க? ஹாய், பொட்டை எங்க போட்ட? 3வது பொட்டு மேடம்க்கு வச்சு விட்டோம்னா 6:30. ஆனால் இங்கே பாருங்க எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு. இப்போ தான் வந்து சன் வந்து மறைய போகிறாரு. அவங்களுக்கு கிளப்பி முடிக்கும்போதே நான் ஆக்சுவலி டயர்ட் ஆயிடுவேன். ஹாய் சொல்லு. மேடம் ரொம்ப ரெடியாக ஆவலாக இருப்பான். வாயிலேருந்து கையெடுங்க. சூப்பர். எங்கே போகிறோம்? ஆய், எங்கே போகிறீங்க? தன்வி எங்கே போகிறா? இப்போ வந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னா என்ன வேலை அப்படின்னா, ஒன்று ஒன்றா கேட்பாங்க. அது ஃபுல்லாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ வந்து மாடி ஏன் நடக்குது இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் தூரம் வந்து நடந்து வந்தாங்க, அதுக்கு பால் வெளிச்சிருச்சு. அதனால் வந்து தூக்கிட்டு வரேன். இங்கே கடைக்கு தான் வந்திருந்தோம். ஸோ வீட்டில் கொஞ்சம் திங்ஸ் இல்லாதனால அதெல்லாம் வாங்கிட்டு போகலான்னு. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தோம் அப்படின்னா, இந்த வீடியோ வந்து நான் வந்து ஒரு 1 வீக் அப்புறம் தான் எடிட் பண்ணவே எடுக்கிறேன். இடையில வந்து என்னோடய ஃபோன் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதை ரிப்பேர் பார்த்து கொண்டு வரவங்கள எவ்வளோ நாள் ஆகிடுச்சு. இந்த வீடியோ வந்து ஆடி அமாவாசைக்கு முந்தின நாள், ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அப்படின்னா வியாழக்கிழமை எடுத்த வீடியோ. ஸோ அன்றைக்கி வந்து அங்கே மாதிரியே இங்கேயும் குஜராத்லேயும் இந்த மாதிரி சாமி செல்லாம் வச்சு பூஜை பண்ணுவாங்க. பார்க்க ரொம்ப ஆசையாக தான் இருந்துச்சு. ஆனால் அது வாங்கிட்டு வந்து எப்படி பூஜை பண்ணலாம் நமக்கு தெரியாது. அதனால் பூ மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் மறுநாள் சாமி கும்பிட்றதுக்காக. அண்ட் வந்து நைட்டு பாப்பாவெல்லாம் வந்து தூங்க வச்சுட்டு ஸோ நாங்களும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நான் நைட்டுக்கு வந்து சப்பாத்தி இந்த பச்சைப்பயிறு கிரேவி தான் பண்ணியிருந்தேன். நாங்கள் வந்து ஃபோனில் தான் வந்து படம் பார்த்துட்டே சாப்பிடுவோம். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து டிவிலாம் வந்து ரீசார்ஜ் பண்ணுறது கிடையாது. பாப்பாவுக்கு வந்து ஸ்க்ரீன் டைம் அதை கம்மி பண்ணணும் அப்படின்றனால வந்து டிவியே நாங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணாமே வச்சுருந்தோம். அது அவங்களும் பார்க்க மாட்டாங்க. ஸோ நாங்கள் ஃபோனில் தான் வந்து படம் பார்த்துட்டே இருப்போம். அந்த அன்றைக்கி இந்த பறந்து போக படம் ரொம்ப ஃபீல் குட்டாக இருந்துச்சு அந்த மூவி. ஸோ அதை பார்த்துட்டே வந்து எப்பயும் போல் உள்ள நைட் ரொட்டீன் க்ளீனிங் வேலை எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ஸோ அன்றைக்கி வந்து காய்கறியுமே அந்த வீக் சரியாக வாங்காதனால வந்து அன்றைக்கி தான் வாங்கி வச்சுருந்தோம். எடுத்து வைக்கலான்னு பார்த்தா ஃப்ரிட்ஜ் ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்துச்சு. ஸோ வந்து நான் அதை மட்டும் தொடச்சிக்கிட்டேன். நான் வந்து ப்ராப்பராக ஃப்ரிட்ஜெலாம் தொடச்சிலாம் எடுக்க மாட்டேன். ஸோ அப்பப்போ காய்கறி வைக்கிறப்போ ஏதாச்சும் துடைக்க வேண்டியது இருந்தால் சும்மா ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு உள்ளே வந்து வச்சுருப்பேன். ஸோ அதுவே கொஞ்சம் நீட்டாக தான் மெயின்டைன் ஆகும். அதுக்கப்புறம் இந்த வெங்காயம், உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து வெளியே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலலாம் வந்து உரிச்சு டப்பாவில் போட்டு வச்சோன்னா ரொம்ப நாளைக்கு இருக்குது. 2 வாரம் வரைக்கும் அது அப்படியே இருக்கனால அப்படி தான் டப்பாவில் போட்டு வச்சுக்கிடுவேன். ரொம்ப டைம் ஆகிடுச்சு, நானும் தூங்கிட்டேன். அப்படியும் நான் வந்து நெய் எடுக்கிற வீடியோலாம் வந்து மினி விளாகில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன்ல, அதுக்கு வந்து நைட்டே வந்து பாலெலாம் காய்ச்சி வச்சோம் அப்படின்னா மேலே ஆடை விழுந்திருக்கணும். அது ஒரு ஸ்பூன் வச்சு பாலெல்லாம் இருத்துட்டு ஆடை மட்டும் எடுத்து வந்து ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்கணும். எனக்கு இதுதான் சைஸ். இதை சேர்ந்ததும் வந்து நெய் எடுப்பேன் அந்த மாதிரி. இது வந்து டோர்லலாம் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜ் டோரில். ஃப்ரீசர் ஜோன் அது பக்கத்தில் ஒரு ட்ரே இருக்கும்ல, அதில் வச்சு மூடி வச்சிங்கன்னா மஞ்சளும் ஆகாது, ட்ரையும் ஆகாது, ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இதெல்லாம் பண்ணிவிட்டு டீ போட்டேன். கரெக்டாக வந்து வீட்டுக்காரர் எந்திரிக்க லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் போட்டு மூடி வச்சுருந்தேன். கிளாஸ் மேலே கிளாஸ் போடுவோம், அது கீழே விழுந்து அப்படியே கொட்டியே போயிடுச்சு. நான் அந்த அன்றைக்கி டீ கூட குடிக்கல, அவங்களே குடிக்க விட்டு ரொம்ப மூட் அவுட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இந்த சைடு சாப்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து அன்றைக்கி வந்து தேங்காய் பால் சாதம் தான் பண்ணியிருந்தேன். இது புலாவ், பச்சை பட்டாணி சாதம் எதுனாலும் சொல்லிக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு வதக்கிட்டு தேங்காய் பால் ஊற்றிட்டு அரிசி போட்டு விசில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக வந்து முடிஞ்சிடும். தேங்காய் பால் எடுக்கிறது தான் கொஞ்சம் டஃப்பு. அதேமாதிரி நான் எடுத்து பழகிட்டனால இப்போ அது ரொம்ப ஈஸியான வேலையாக தான் ஆயிடுச்சு. அதுக்கு சைடிஷ் வந்து இந்த உருளைக்கிழங்கு மசாலா பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த தட்டு வடை மாதிரி இருக்கும்ல, தட்டப்பழம், அதுவும் இருந்தனால அதே டிஃபனுக்கு வச்சு எப்படியும் வந்து அனுப்பி விட்டாச்சு. ஹஸ்பண்ட் டியூட்டி வந்து முடிஞ்சிச்சு. ஸோ அவங்கள எப்படியோ வந்து ஆஃபீஸ்க்கு வந்து அனுப்பியாச்சு. ஸோ அடுத்த டியூட்டி என்ன அப்படின்னா வந்து இந்த மேடம் வந்து சமாளிக்கிறது தான். மேடம் ஹாய். அவளோட ஃபேஸ் எங்கேயாவது தெரிஞ்சு அப்படின்னா
அவள் பொட்டு வச்சுருப்பா. ஸோ அதை வந்து எப்பயாச்சும் எடுத்துக்கிறாங்க. நீ தான் பொட்டு வந்து கீழே தள்ளிடுறேல, அப்புறம் எப்படி உனக்கு வச்சு விடுவாங்க பொட்டு? நோ பாப்பு, பொட்டு கிடையாது போ. பொட்டு வேணாம் உனக்கு. காலைல வந்து அவங்க அதே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்றனால வந்து நான் வந்து இப்போ தன்விக்கு வந்து ஏதாவது சாப்பாடு வைக்கணும். பால் ஊற்றி பண்ணோம்ல, ஸோ அப்போயே வந்து நான் வந்து கொஞ்சம் தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சிட்டேன் அவங்களுக்கு. இப்போ வந்து இடியாப்பம் மட்டும் பண்ணலாம் போதும். ஸோ வந்து ஏதாச்சும் பிகினர் இப்போ நான் இடியாப்பமே பண்ணது கிடையாது அப்படின்னவங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு சில டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து இடியாப்பம் பண்ண போகிறேன். என்கிட்ட வீட்டில் அரைச்ச மாவுலாம் இல்லை, கடையில் தான் வந்து அரிசி மாவு வந்து வாங்கி வச்சுருந்தேன். அதில் வந்து ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு போட்டு நல்லா சுடு தண்ணி கொஞ்சம் நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு பிசைகிற மாதிரி உள்ள அளவுக்கு வந்து நல்லா பிசைஞ்சிக்கணும். ஸோ சப்பாத்தி மாதிரி கூட கிடையாது, ரொம்ப லேசாக பிசைஞ்சாலே வந்து வந்துடும் அரிசி மாவு. இந்த சைடு அவங்கள விளையாட விட்டு வந்தேன், ஆனால் அவங்க விளையாடல, என் கூட தான் வந்து உட்காருவேன்னு வந்து உட்காந்துக்கிட்டாச்சு. இடியாப்பனாலே அந்த சுற்றுறது பிழிகிறது அதுதான் ரொம்ப கஷ்டம் அப்படிம்பாங்க. நம்ம வந்து என்ன பண்ணோம், இடியாப்பம் ஆச்சு, அந்த இடியாப்பம் இது எல்லாத்துலேயுமே எண்ணெய் தடவிக்கணும், இன்க்ளூடிங் அந்த சுற்றுற அந்த கம்பி மாதிரி இருக்குல்ல அதுலேயுமே வந்து நல்ல எண்ணெய் தடவிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இப்போ வரைக்கும் அதில் கஷ்டப்பட்டதே கிடையாது. நான் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவேன், எண்ணெய் தடவிக்குவேன். இட்லி பாத்திரத்துலையுமே நான் துணி வச்சு பண்ணனால அதில் எண்ணெய் தடவிக்கிட்டேன். ஸோ அது நல்லா சுற்றணும் அப்படின்னாலே ஈஸியாக வந்துடும். நம்ம ஏற்ற மாதிரி ஷேப்பில் வச்சுக்கலாம், இட்லி அந்த தட்டு மாதிரி வச்சுக்கலாம், இல்லை சுற்றி பிளேட் மாதிரி அந்த ஷேப்லேயே போட்டுக்கலாம். நமக்கு ஏற்ற மாதிரி போட்டு எடுத்தோம் அப்படின்னா ஒரு 7 to 8 minutes தான், அதுக்குள்ளேயே வந்து அது வெந்துடும். ரொம்ப சீக்கிரமாக வெந்தனால ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. நான் தேங்காய் பழம் வச்சுருந்தனால அதையும் ஊற்றி வந்து சாப்பிட கொடுத்துட்டேன். இன்றைக்கி அவங்கள சாப்பிட வைக்க வந்து இந்த மாதிரி பஸ்ஸல்ஸ் தான். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்க்ரீன் டைம் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு தான் நினப்பேன். அது வந்து சாப்பிட்ற டைமாக இருக்கட்டும், விளையாடுற டைமாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து நான் வந்து இந்த மாதிரி தான் என்கேஜ் பண்ணிகிட்ருப்பேன். நம்ம வந்து அவங்க ஸ்க்ரீன் டைம் கொடுத்து அவங்கள பழக்க வைக்கிறத தாண்டி இதில் வந்து அவங்க நிறைய விஷயம் கற்றுப்பாங்க. ஸோ அதை வந்து நிறையா நான் வந்து பார்த்துருக்கேன். அது வந்து நான் கொடுத்ததே இல்லையா அப்படின்னா நான் கொடுத்துருக்கேன், பட் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து ட்ரை பண்ணுவேன். நான் கண்டிப்பாக வந்து சாப்பிட்றப்ப வந்து மொபைல் கொடுக்கவே மாட்டேன். இந்த மாதிரி ஏதாச்சும் வேடிக்கை பார்த்துட்டு இந்த மாதிரி தான் வந்து சாப்பிட்டுப்பாங்க. அவங்கள வச்சுட்டே வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க தூங்கிட்டாங்க. நானும் வந்து வீடியோ கன்டினியூ பண்ணல, ஏன்னா எனக்கு இன்றைக்கி வந்து ஆடி அமாவாசை அப்படிங்கிறனால நிறைய வேலை இருந்துச்சு. வீடை க்ளீன் பண்ண, அப்புறம் பெட்ஷீட் இந்த மாதிரி அலச அப்படின்றனால வந்து நிறைய வேலை இருந்துச்சு. அப்படி மட்டும் அடிச்சுட்டு நான் வந்து குளிச்சுட்டு வர போகிறேன். இப்போது வந்து வீட்டில் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து நாங்கள் வந்து வெளியே போகிறோம், சும்மா கோயிலுக்கு போயிட்டு வரலாமே அப்படின்னு. ஸோ வீட்டு பக்கத்தில் தான் கோயில் இருக்குது. போகிற வழியில் குழந்தைங்களாம் அந்த ஸ்கேட்டிங் வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே தன்வி கொஞ்சம் நேரம் வந்து பால் விளையாடிட்டு இருந்தாங்க அவங்க அப்பா கூட. எப்போயாச்சும் தான் அவங்க அப்பாவுக்கு வந்து தன்வி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்க வந்து டைம் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து அவங்க 2 பேரையும் ஜாலியாக அனுப்பிட்டு விட்டுட்டு நான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காரலாம் அப்படின்னு நான் வந்தேன். பின்னாடியே வந்து வந்துட்டாங்க. ஓகேன்ட்டு எல்லோரும் சேர்ந்து பேசிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். இந்த இடம் வந்து ஒரு ஆசிரமம். இந்த சைடு வந்து பார்க் ஏரியா மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. செடியிலையும் பூ இருந்தனால வந்து அவங்களுக்கு பூனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னால ஒரு செடி கூட விடல, எல்லா செடியிலையும் இருக்க பூவெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து என் கையில் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. தேங்க்யூ. ஆப்போசிட்டில் தான் கோயில். இது என்ன கோயில் அப்படின்லாம் தெரியல. ஒரு ஆடி அமாவாசைக்கு கோயிலுக்கு போகலாம் அப்படின்றக்காக வந்து வந்தோம். அப்படியே சாமி கும்பிட்டுட்டு பக்கத்தில் கம்மி ஜூஸ் கடை இருந்துச்சு, அங்கேயே ஜூஸ் குடிச்சிட்டு ஸோ இந்த அன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சு எங்களுக்கு. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.